எல்லோரும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்ட் பிரின்சஸ் சை பர்சன் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ ஜிமின் வார்ன் பண்ணியிருக்கான் இனிமேல் இப்படிலாம் டீஸ் பண்ணாது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் பார்ப்போம். என் வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் கரோ, ஏன்னா காலங்காத்தால் எழுந்திரிச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் அப்படி தான் இருக்கும். போக போக பழகிடும். அப்புறம் கொஞ்சம் கோல்டு. ஓகே, சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் எப்பயும் போல் எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அவன் ரொட்டீன்லாம் பார்த்துட்டு அப்படியே கீழே வரான். ஸோ ஜிம்மனை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஐயோ என்னன்னு தெரியலையே, என் புருஷனை பார்த்தாலே ஷை ஆகுது. நேற்று பண்ண வேலை இருக்குது இந்த பைப்பில், பண்ணுறதை பார்த்தாலே இவனை டீஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. பரவாயில்ல, நம்ம புருஷன் தானே அப்படின்ட்டு மறுபடியும் போய் அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு, ஜிமினா என்னடா? இல்லை பசிக்குது. ஃபஸ்ட்டு என்ன அதான் இருக்குல்ல, ஹெட் போட்டு சாப்பிட்டு போ, லேட் ஆகிடுச்சு பாரு ஸ்கூலுக்கு, ஸ்டடி வேறு இருக்குல்ல. ஐயோ அக்கா டீச்சர் மாதிரியே நடந்துக்கிறானே. என்னடா சொன்ன? நான் போய்க்கிறேன், எனக்கு கொஞ்சம் நேற்று ஹோம்ஒர்க்லாம் பண்ணி கை ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீ என்னை கூட்டி விட்றியா? இந்த வேலைத்தனத்தெல்லாம் வேறு எங்கேயோ வச்சுக்க, புரியுதா? காணாங்காத்தால ராவடி பண்ணிகிட்ருக்காத. எனக்கு மீட்டிங்க்கு வேறு லேட் ஆகிடுச்சு. சீக்கிரம் ஒன்று விட்டுட்டு நான் கிளம்பணும். சீக்கிரம் ரெடியாகு. சே, என்ன சொன்னாலும் மயங்க மாட்டேங்குது இந்த கோழி குஞ்சு அப்படின்ட்டு அவனு சாப்பிட்டுட்டு அப்படியே நிற்கிறான் வெளில வந்து. ஓகே கிளம்பலாமா? கிளம்பலாம். என்ன மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு வச்சிட்ருக்க? இல்லை இன்னைக்கு டெஸ்ட்டு, படிக்கல. ஓ படிக்காமல் சார் நேற்று என்ன ஃபுல்லாக டீஸ் பண்ணி விளாண்டுருந்துருக்கீங்க. அப்படின்னு கொத்தவனுக்கு திமுறு மாரி தானே. போய் டெஸ்ட்டுக்கு பிடிக்காம உகாந்தி வெளியில் படி. என்ன நானே சொல்லிட்டு போகிறேன் வா. சின்னனா என்னடா என்ன மூடிட்டு வா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். போட்டு காரில் போயிட்டுருக்கும்போதே ஒரு ஒன்று யோசிக்கிறான். ஐயோ இந்நேரம் டெஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பான் அந்த சொட்டத்தலை ஸ்டேடியம் டைமில். எப்படியாவது அதுக்கு போகாமல் இருக்கணுமே. என்ன பண்ணுறது? ஸ்கூலுக்குள்ளே போய் அவன் விட்டானா ஃபுல்லாக ஸ்கூலை சுற்றிட்டு இருந்தாலும் அந்த பிரின்சிபல் அலசி ஆரம்பிச்சிருவான். நீ இங்கே என்ன சுற்றிட்டுருக்கு, எக்ஸாம் எழுதாமன்ட்டு. ஐயோ என்ன பண்ணுறது? ஜிம்னா ஸ்டேஷ்னரி திங்ஸ் வாங்கணும். ஏய் அதான் முந்தானத்தே வாங்கி கொடுத்தல, அப்புறம் என்ன? இல்லை ஒரு சிலது வாங்கலை. டைம் வர ஆயிடுச்சுடா, எனக்கு வர மீட்டிங்க்கு போகணும். நீ வாங்கிட்டு கிளம்புறியா? இல்லை எனக்கு ஸ்கூலுக்கு வழி தெரியாது. ரொம்ப கட்டா வயசாச்சு, ஸ்கூலுக்கு வழி தெரியாதான்? வெக்கமா இல்லை வந்தலை அப்படின்ட்டு அவனுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ அங்கே வாங்குறான் ஒரு 20 நிமிஷம் லேட் பண்ணிடுறான். ஸோ ஜிமின் காண்டாயிட்டு, ஏய் என்ன டெஸ்ட் எழுதாமல் இருக்க பிளான் போட்டுட்ருக்கியா? இந்த மாதிரி குழந்தைத்தனமாக பண்ணிகிட்டு இருக்காது டே, அசிங்கமாக இருக்குது. ஒழுங்கு மரியாதையே ஸ்கூலுக்கு கிளம்பிடு, உனக்கு இதுக்கு மேலே மரியாதை கிடையாது. வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற வழியை பாரு. இல்லைன்னு பாரு, என்கிட்ட உன் பிரின்சிபல் நம்பரும் உன் டீச்சர் நம்பரும் இருக்குது. ஃபோன் பண்ணி டெஸ்ட் அப்படியே நிறுத்தி வைங்கன்னு சொல்லிடுவேன். மூடிக்கிட்டு போ, காரில் இருப்போம். ஐயோ எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிட்றானே. ஓகே அப்படின்ட்டு அவனு காரில் ஏறிடுறான். ஸோ ஜிமின் ஸ்பீடாக போய் அவனுக்கு ஸ்கூலில் விட்டுட்டு போய் டெஸ்ட் எழுதுகிற வழியை பாரு. இல்லை அவனை ஸ்கூலில் விட்டு போனால் ஸ்கூல்லேயே உட்காந்து ரவுண்ட் அடிச்சுட்ருப்ப. வா உன் கிளாஸ்க்கே கொண்டு வந்து விட்டுறேன். இல்லை ஜிமினா நானே போய்க்கிறேன், நீ வேறு வேணாம், உனக்கு வேறு மீட்டிங் இருக்குல்ல, வேணாம். ஏய் என்ன எதுக்கு இப்போ பதற? வா அண்ணன் போய் விட்டுட்டு நான் மீட்டிங் போகிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, கிளைண்ட் வெயிட் பண்ணுவாங்க. வா. வேணாம் ப்ளீஸ் ஜிமினா நானே போய்க்கிறேன், வேணாம். ஏய் மூடிக்கிட்டு வா அண்ணன் அப்படின்ட்டு கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். டேய் நின்ன குழந்தையாடா, எல்லாம் பார்க்குறாங்க பாரு, ஒழுங்கு மரியாதையோ வந்துரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஜிம்னா அந்த சொட்டத்தலையே முட்டி போட வச்சுருவான். நான் ஒரு வார்த்தை கூட படிக்கல ஜிம்னா, வேணாம் ஜிம்னா. ஏய் நேற்று நீ என்ன சொன்ன? ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன், படித்து முடிச்சிட்டேன்ட்டு. அப்போ அதனால தான் நீ என்கிட்ட விளையாண்டுருந்த. நீ ஒழுங்கு மரியாதையே ஸ்கூலுக்கு வா. என்னடா பண்ணிட்டுருக்க குழந்த மாதிரி? எல்லாம் அசிங்கமாக பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் நான், உன்னை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகணுமா? நான் என்ன உனக்கு அப்பாவாடா? எல்லாமே நீ தானே ஜிமினா. ஏய் சினிமா டைலாக் அடிக்காத, ஒழுங்கு மரியாதை வாடா. நான் வர மாட்டேன், ப்ளீஸ் விட்டு அப்படின்ட்டு கீழே உட்காந்துடுறான். ஐயோ எல்லாம் பார்க்குறான், மானத்தை வாங்குறானே.
இதை பாரு, இப்போ மட்டும் நீ எந்திரிக்கல மாமனே, அவ்வளோதான், செத்து போயிடுவேன் என்கிட்ட. நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்ட்டு உட்காந்துடுறான். ஜிம்முனப்போ நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு டக்குன்னு தூக்கி ஒத்த கையில் போட்டு அப்படியே புளி மூட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போகிறான். ஜிம்னா வேணாம் ஜிம்னா ப்ளீஸ் ஜிம்னா, டெஸ்ட்டுக்கு படிக்கல ஜிம்னா, வேணாம் ஜிம்னா. மூட்டிக்கிட்டு வா அப்படின்ட்டு கிளாஸ் கூப்பிட்டு போகிறான். சார், ஜிம்மன் என்னது இது அப்படி தான், போங்க இப்போ டெஸ்ட் வைங்க, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க இவனுக்காக அப்படின்ட்டு விட்டுட்டு போகிறான். ஜிம்னா விட்டுட்டு போவா ஜிம்னா அப்படின்ட்டு பின்னாடியே வரான். இந்த பாரு, நீ ஒன்றும் குழந்தைல 12th கிரேட் படிக்கிற, ஒழுங்கு மரியாதையே உள்ளே போயிரு, இவ்வளோதான் பார்த்துக்கோ, என் மானத்தை வாங்காதடா. நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு மறுபடியும் காலை பிடிச்சிக்கிறான். ஏன்டா இப்படி மானத்தை வாங்குற அப்படின்ட்டு ஜிம்மனுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி இதை பாரு, நான் சார்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், கொஷின் பேப்பர் கொடுக்க சொல்கிறேன், படிச்சுட்டு டெஸ்ட் எழுது, ஓகேவா? வேணாம். இதுக்கு மேலே நான் இறங்கி வர முடியாது என்னால், புரியுதா? மூடிக்கிட்டு சொன்னதை மட்டும் செய் அப்படின்ட்டு சார்கிட்டே எவ்வளவோ கெஞ்சி கேட்டு கொஷின் பேப்பரே வாங்கி கொடுத்துறான். அப்போது சார், 3 பீரியட் தான் படிக்கிறேன், ஒரு பீரியடில் எழுதி கொடுக்கணும், புரியுதா? ஐயோ, இவனுங்க வேற ராவடி பண்ணுறானுங்களே. ஓகே சார், சரி போ அப்படின்ட்டு உட்காந்து படிக்க வச்சிடுறாங்க. ஸோ ஜிம்முன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடுறான். ஸோ டேக்கு ஸ்கூலு முடிஞ்சிடுது. ஸோ அதனால் வெளியே நின்றுட்டுருக்கான். அப்போது ஜங்குக்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ ஜங்குக், எதுக்கு ஐஸ் வைக்கிற? ஜங்குக், எதுக்கு ஐஸ் வைக்கிற? இல்லை, ரொம்ப நாளாக ஒன்று கேட்டுட்டு இருந்தேன்ல, ஜிம்முன்னு ஊருக்கு போயிட்டான், அதுக்கு தயவு செஞ்சு வாங்கி கூட. நேற்று மாதிரி நான் வந்து மாட்டுறதுக்கா சிறப்பாக கழட்டி அடிப்பேன், அதெல்லாம் வாங்கி தர முடியாது, மூடிக்கிட்டு ஃபோனை போய் டாக்ஸி புக் பண்ணியிருக்கேன், வந்துடும், அதில் ஏறி வந்துரு அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இன்னும் தட்டி ஃபோன் பண்ணுவோம். ஹலோ ஜங்குக்கண்ணா, தயவு செஞ்சு வாங்கி கொடுங்கண்ணா. வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அண்ணா நீங்கள் மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னு வைங்க, நான் பாருங்கள் ஜிம்மன்ட்ட சொல்லி உங்கள் சேலரி இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவேன், ஓகேவா? அவன் உன்னையே மதிக்க மாட்டேங்கிறான், அப்புறம் எப்படி என்ன மதிப்பான்? எனக்கெல்லாம் சேலரிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் தரமாட்டான், வாய்ப்பே இல்லை, சரக்குலாம் வாங்கி தரமாட்டேன். அண்ணா ப்ளீஸ்ண்ணா. இப்போ தான் நீ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்க, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கண்ணா. ஹலோ, நான் ஸ்கூல் முடிக்க இன்னும் 3 months தான் இருக்குது, ஓகே? ப்ளீஸ்ண்ணா 3 month இருக்குல்ல, ஸோ அதை முடிச்சுட்டு சரக்கு அடிச்சிக்கோ, இப்போல்லாம் தர முடியாது. ஏண்டா ஜிம்மன் சரக்கு அடிக்கும் போதே அவனை திட்டுவேன், இப்போ நீ சரக்கு அடிக்க போறியா? அண்ணா அவன் சரக்கு அடிக்கிறது பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் அடிக்கணும்னு தோணும், ஸோ அதனால தான். ப்ளீஸ்ண்ணா, இன்றைக்கி ஜிம்முன்னு ஊருக்கு வர போயிட்டான், ஸோ எப்படி ஈவினிங் 8 o'clock அந்த மாதிரி தான் ஆகும், ஸோ தயவு செஞ்சு ப்ளீஸ்ண்ணா, வாய்ப்பே இல்லை, வச்சுரு, எனக்கு காண்டு மயிர் ஏற்றாத. அண்ணா ப்ளீஸ்ண்ணா. சரிடா, ஒரு பாட்டில் தான் வாங்கி தருவேன், புரியுதா? ஜாக் ட்ரிங்க்ஸ், இதை மட்டும் தெளிவாக கேளு. சரி, நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன், நீ டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு வந்துடு, புரியுதா? வந்துடுறேண்ணா. எங்கேயும் ஊர் சுற்றிட்டு இருக்காதுடா, ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கான், தெரியும்ல? தெரியுண்ணா, அதனால தான் நான் உங்களை வாங்கிட்டு வர சொன்னேன். இதை மட்டும் பேசுவியே அப்படின்ட்டு அவனு ஃபோன் கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறான். ஸோ கண்ணார் கழிச்சு ஜங்குக்கும் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறான். எதுக்குடா அவனுக்கு இந்த அல்பமான ஆசை? இல்லை, ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பானுங்க, ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், நம்மளும் அடித்தா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு, ஸோ அதனால தான் ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு. நீ ட்ரை பண்ணி பார்க்க நான் தான் கச்சேண்ணா அவனுக்கு. அண்ணா கொச்சுக்காதீங்கண்ணா, சரிடா வந்து தொலை அப்படின்ட்டு ஜங்குக்கு உட்கார வைக்கிறான். பாரு, 2 கிளாஸுக்கு மேலே அடிக்காத, அப்புறம் ஜிம்மனுக்கு டவுட் வந்துடும். ஓகேண்ணா அப்படின்ட்டு அவனும் ஊற்றி கொடுக்குறான். அண்ணா இது கசக்குமாவா? அப்போ எதுக்கு நான் குடிக்கிறா? இல்லை நான் குடிச்சிட்றேன் அப்படின்ட்டு குடிக்கிறான். என்னண்ணா இப்படி கசக்குது, இது எப்படி குடிக்கிறீங்க? அப்போ நீயும் குடிக்காத, ஐயோ இவ்வளோ புடிங்கமானது, போய் துப்பிட்டியேடா, மானம் கெட்டவனே, இது கிடைக்க எத்தனை பேர் தவங்கலக்கிறான் தெரியுமா? கொஞ்சம் ஃபேமஸான பிராண்டுடா. சாரிண்ணா, இன்னும் 1 கிளாஸ், ஆனால் நல்லா இருக்கு, சரிந்தா அப்படின்ட்டு அவன் ஊற்றி கொடுக்குறான். ஸோ இது எல்லாத்தையும் ஜிம்மு அவன் ஆஃபீஸில் கேமரா வழியாக பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியாக
ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு மீட்டிங் எப்போ முடியும் அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்கான். ஸோ மீட்டிங்கும் முடிஞ்சிருது. ஸோ இங்கேருந்து ஜேகேவும் அப்படியே வீட்டில் தான் இருந்திருப்பான். ஸோ 2 பேரும் உட்காந்து டிவியில் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஜிம்மன் காலிங் பெல் அடிக்கிறான். ஸோ டே தான் வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ ஜிம்மன் முகத்தை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சிச்சு இவன் செம்ம கோவத்தில் வந்திருக்கான் அப்படின்ட்டு. ஜிம்மன் என்ன ரொம்ப கோவத்தில் வந்திருக்க போல்? ஆமாண்டா, ரொம்ப கோவத்தில் வந்திருக்கேன். நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். முதல்ல ஜங்குக்கு எங்க ஜங்குக்கு உள்ள கேம் விளையாண்டுருக்கான். ஓ, கேம் விளையாடுறான்னா இதோ வரேன் அப்படின்ட்டு அவனும் உள்ளே வரான். ஜங்குக், உன்னை ஃபைனை கொண்டு போய் கொடுக்க சொன்னேன், குட்டியா? கொடுத்துட்டேன் பாஸ். அப்புறம் கோஆர்டினேட்ஸ்லாம் ஒழுங்காக பார்க்க சொன்னேன், பார்த்துட்டியா? பார்த்துட்டேன் பாஸ். வீக்கு சரக்குலாம் வாங்கி கொடுத்துட்டியா? வாங்கி கொடுத்துட்டேன். இல்லை பாஸ், வாங்கி நான் எப்படி அவனுக்கு? ஏய், கேட்டதுக்கு பதில் சொல்லு. வாங்கி கொடுத்துட்டியா? படிக்கிற பையனுக்கு போய் சரக்கு வாங்கி கொடுத்துருக்க. நீனா என்னடா பையன்? உன்கிட்ட பேசவே விரும்பலை, புரியுதா? உன் ஃபோனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். அதோட நீ இத்தனை வருஷம் என்கிட்ட சம்பளம் வேலை பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் சேலரி வந்திருக்கும். ஸோ இதோட நீ பொட்டி படிக்கையை கிளப்பிட்டு நீ போயிட்டே இருக்கலாம். தேங்க்யூ இது வரைக்கும் எனக்கு வேலை பார்த்து கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும். ஸோ போடலாமா? போகிறீங்களா பாஸ்? அது ஏய், இதுக்கு மேலே பேசாத, செம்ம காண்டில் இருக்க, ஒழுங்கு மரியாதையாக போயிடு அப்படின்ட்டு ஜிம்மன் திட்டி விட்றான். ஸோ அப்போ வி வந்து அப்படி பார்க்குறான். ஜிம்மன் அவர் எதுவும் பண்ணலை, நான் தான். ஏய், நீ வாய மூடு, உன்கிட்ட நான் பேசவே விரும்பலை, முதலாம போட்டோம் அப்போ இருக்குது அப்படின்ட்டு நின்றுட்டுருக்கான். அப்போது ஜேகே வந்துட்டு, அட பாவி, சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையே இல்லாமல் பண்ணிட்டல, நல்லா இருங்கடா, 2 பேரும் நல்லா இருங்க, ஏன் தப்பு, யோசிச்சிருக்கணும், இல்லை என் தப்பு அப்படின்ட்டு அவனும் புலம்பிட்டு போயிடுறான். ஸோ இப்போ அப்படின்னு அடிங்கிட்டு நின்றுட்டுருக்கான். என்ன சரக்கு கேட்டியா? இன்னும் ஸ்கூலிங் முடிக்க 3 மாதம் தானே இருக்குது. 3 மாதம் அந்த வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாதா? அதை முடிச்சுட்டு குடி, கும்மால் அடி, கஞ்சா அடி, எது வேணா அடி, பொண்ணுங்க கூட என்ன வேணா பண்ணு, எது வேணா பண்ணு, புரியுதா? எதையும் நான் கேட்க மாட்டேன், புரியுதா? ஸ்கூல் படிக்கிறப்போ எப்படிடா இருக்கணும்? ஜிம்மன், என்ன பேசுகிற நீ? நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கேன்டா. மேரேஜ் பண்ணா இப்படியா இருப்பான்? எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குடா, புரியுதா? எனக்கு என்ன நீ இன்னும் சின்ன பிள்ளை நினச்சிட்ருக்கியா? நீ வளர்ந்துட்டுருக்கட்டே, புரிஞ்சுக்கோ. எனக்கு திட்டக்கூட முடியல, எனக்கு செம்ம தலைவலி தெரியுமா அதை பார்த்தலேருந்து. உனக்கு ஞாபகம் இல்லையா வீட்டில் சிசிடிவி இருக்குன்ட்டு, அது வெளியே ஜிம்மன் பாப்பான்ட்டு? உனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்களா? இந்த வயசில் சரக்கு கிட்ட வாங்க, எதுக்கு? வாடா அப்படின்ட்டு கிட்ட பிடிச்சி அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஏய், 2 கிளாஸ் அடிச்சியா? ஆமாம். அதுக்கே இவ்வளோ ஸ்மெல்லு, தலை வலி வரும் தெரியுமா? என்னடா நினச்சிட்ருக்க? உன்னை எப்பயுமே நான் கொஞ்சிட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பேனா? மவனி, இன்னொரு தாட்டி உன் மேலே நான் கை வச்சதில்லட்டே, என்னை வைக்க வச்சிடாத. இனிமேல் நீ என்கிட்ட பேசவும் பேசாத, புரியுதா? ஜிமினா, நீ என்ன வேணால் சொல்லு, ஆனால் என்கிட்ட பேசாத மட்டும் சொல்லாத. உனக்கே தெரியும்ல, நான் உங்ககிட்ட பேசாமல் இன்னைக்கு இருந்திருக்கேன். ப்ளீஸ் ஜிமினா. ஏய், கையேட்றா. என்கிட்ட பேசாத, புரியுதா? ஜிமினா, அப்படிலாம் சொல்லாத ஜிமினா. ஏய், கிட்ட வர, தள்ளிப்போ. இன்னைக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். இத்தனை நாளாலும் நான் பேச மாட்டேன். எனக்கா எப்போ தோணுது அப்போ தான் பேசுவேன். ஜிமினா, ப்ளீஸ் ஜிமினா, உங்ககிட்ட பேசாமல் நான் என்றைக்கு இருந்திருக்கேன், அந்த நாளே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. ஏன் இப்படி பண்ணுற? என் வீக் பாயிண்ட்டை ஏன் டச் பண்ணுற? ஜிமினா, ப்ளீஸ் ஜிமினா, வேணாம் ஜிமினா. ஏய், உனக்கு ஒரு தட்டி சொன்னால் புரியாதாட்டே? உன்னை என்ன எப்பயுமே நான் குழந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது எதுக்குன்னு உனக்கே தெரியும். நீ நல்லா படித்து நல்ல நிலைமையில் வரணும் தானே இதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் நீ எச்சத்தனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிகிட்ருக்க. ஏண்டா, 3 மாதம் தானே இருக்குது. 3 மாதம் கழித்து குடி குத்தடி என்ன வேணால் பண்ணு. ஆனால் இப்போ எதுவும் பண்ணாத, என் மரியாதைக்கு எடுக்கிற மாதிரி, புரியுதா? சும்மா நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஆசையாக இருந்துச்சுன்னு தான். ஆசையாக கிழிக்குது வயிறு. எனக்கும் ஆசையாக இருக்குது. வேணாம், எதாவது சொல்கிற போகிறேன். ஜிமினா, என்கிட்ட பேசு ஜிமினா. என்கிட்ட நீ பேசுகிறாத, புரியுதா? நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நீ என்ன பண்ணால் என்கிட்ட பேசுவ சொல்லு. நீ என்ன பண்ணாலும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்.
என்ன பண்ணா பேசுவ ஜிபுனா. ஏய் என்னடா வெளில மழை பெய்யுதுல்ல, போய் நில்லு போ, சும்மா காண்டேத்திக்கிட்டு, உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டல, அதோடு நிறுத்திக்கோ அப்படின்ட்டு ரூம்குள்ளே போயிட்டு டப்புன்னு கதை சத்திக்கிறான். ஸோ ஒரு கொஞ்ச நேரம் இப்படியே போகுது. ரொம்ப சைலண்ட்டாக, வீடே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஏன்ட்டே எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டு விளாண்டுட்டு இந்த மாதிரி இருப்பான். ஸோ சவுண்டே இல்லை. ஸோ ஜிமனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெளில வந்து பார்க்குறான், பார்த்தா டேவை காணோம். டேய் எங்கடா போன அப்படின்ட்டு தேடிக்கிட்டே வரான். பார்த்தா ரெயின்ட வெளியில் நின்றுட்டுருக்கான். டேய் பைத்தியம், என்னடா மலையில் போய் நின்றுட்டுருக்க? பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா? உள்ள வாடா. நீ தானே சொன்ன போய் ரெயினில் நில்லு, அப்போ தான் உங்ககிட்ட பேசுவேன்னு. அது என்கிட்ட பேசுவதில்ல ஜிமனா. ஷோ அது எதோ கோவத்தில் சொல்கிறேன்டா, அதுக்குன்னு போய் நின்றுவியா? பைத்தியம் தான் பிடிச்சிருக்கா? வந்து தொலை, சொல்லி இதான் பிடிச்சிட போகுது. நான் வரமாட்டேன். அங்கே சொல்கிறத கேளு, அப்புறம் வந்துட்டு நான் நிஜமாலுமே பேசாமல் போயிடுவேன். ஒழுங்காக வந்துடு. உங்ககிட்ட பேசாமல் என்னாலே இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்போ எதுக்கு லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்க? வாழ் இதை வந்துட போகுது. உள்ளுங்க மரியாதையே உள்ளவா. இடி வர போயிடுறா, வந்து தொலைடா. வரமாட்டேன். ஷோ அப்படின்ட்டு ஜிம்மனே வந்து ரெயினில் வந்து நீ நின்று அவனை பிடிச்சி இழுக்கிறான். பட் அவன் வரவே மாட்டேங்கிறான். என்கிட்ட பேச வந்து ஜிம்மனா. பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது, ஓங்கி அரைஞ்சிரும் பார்த்துக்கோ. பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன். உன் மேலே கை வச்சதுல நான் வைக்க வச்சிடாத. வா. நான் வரமாட்டேன். என்னை திட்டேன். எனக்கு எப்போ தோட்டோ அப்போ தான் வருவேன். இதை பாரு, குழந்த மாதிரி அடப்பிடிச்சிட்டு இருக்காத. இன்னும் கூவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் சும்மா இந்த பேச்சுக்கு சொன்ன மயிறு வந்து நின்றுவான் அப்படியே. மோனி முடிஞ்சு பாரு. வாடா வந்துரு. நானும் ஒரு நாள் ரெயினில் நினைறேன். நீ எதுக்கு நினைற? நீ போ. நான் போகணுன்னா நீ வரணும். நீ எல்லாம் போக மாட்டேன். வாடா அப்படின்ட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஸோ ஜிம்மன் இழுத்துட்டு போயிட்டு கன்னத்துலேயே ஒரு அறை விடுறான். ஸோ கண் அப்படியே கலங்கி நின்றுட்டுருக்கான். ஸோ சிக்ஸ்லேயே கை வச்சுட்டு, ஏய் உனக்கு இத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன், லூஸு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதே. உன்னால் நாளுக்கு நாள் எனக்கு பிபி ப்ரெஷர் தான் ஏறுது. உடனே நான் போய் சேர்ந்துட்டா ஏன்டா இப்படி உசுரை வாங்கிட்டுருக்க? படிக்கிறதுலையும் எதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா என்கிட்டேன்னு சுற்றிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒர்க் இல்லையா? உன்னை வச்சு நான் பார்த்துக்க வேணாமா? சும்மா ஏன் பின்னாடியே சுற்றிட்டுருக்க? உனக்குன்னு படிப்பு இருக்குது. ஸோ அதை கவனம் செலுத்து. இன்னும் காலேஜ் படிக்கணும், எவ்வளோ வேலை உனக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் செய்யாமல் சும்மா என்னை பற்றி நினச்சி நொட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான். அவனை திட்டக்கூடாது. சின்ன பையன் பார்த்தா ஓவராக பண்ணிகிட்டு இருக்கேன். இதை பாருட்டே, எல்லாமே ஓரளவு தான். உங்ககிட்ட என்றைக்குமே நான் இப்படி கோவப்பட்டதில்லை. ஸோ என்ன கோவப்பட்டாலும் நான் அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்குவேன். பட் இன்றைக்கி எல்லாம் வெளில வந்துச்சு, எல்லாமே உன்னால். ஏன் இப்படி பண்ணுற? இங்கே சுத்தமாக புரியல. படிக்கிறதுல உனக்கு என்ன கேடு? ஸ்கூலுக்கு பிடிக்கலன்னா தனியாக ப்ரொஃபஸர் வச்சு வீட்டுக்கே வந்து படிக்க வைக்கலாம். புரியுதா? எல்லாமே நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன்டா. ஆனால் எதுவுமே நீ பண்ண மாட்டல்ல, இதுலையுமே கவனம் இல்லை. ஆனால் என் மேலே நல்லா எல்லாமே பண்ணுவேன்ல, இதுக்கு தான் தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேன். வேணாண்டா மேரேஜ், வேணாண்டான்ட்டு. இதை பாருடே, உனக்குன்னு யாரும் இல்லை, எனக்குன்னு யாரும் இல்லை. அப்பா அம்மா சொந்தம் வந்த மயிறு எதுவுமே இல்லை. உன்னை நான் தான் பார்த்துக்கணும், இல்லை பொறுப்பா. புரியுதா? நான் அப்பவே மேரேஜெலாம் வேணான்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு தான் நீ இன்னும் விளையாட்டு பையனாகவே இருக்க. புரியுதா? மெச்சூர்டாக இருக்க பழகிக்கோடா. குழந்தைத்தனமாக இருந்துட்டு என்னத்தை பிடுங்க போகிற? இதை பாரு, குழந்தைத்தனன்றது, சைல்டிஷ்னஸ்ன்றது எல்லாமே ஓரளவு ஒரு லிமிட்டு தான். அது எல்லாம் ஒரு லெவல் வரையும் தான். அப்புறம் அந்த லெவல் தாண்டிட்டேன்னா இந்த வேர்ல்டை ஃபேஸ் பண்ணுற நிலமை உனக்கு வரும். இதோ என்ன மாதிரி எவ்வளோ பிபி, எவ்வளோ ப்ரெஷரு, எத்தனை டென்ஷனு, எத்தனை பேர் அடக்கணும், எத்தனை பேருக்கு என்னென்ன பண்ணுறானுங்க, என்ன வேலையை ஒழுங்காக செய்கிறானுங்களா, எத்தனை கம்ப்யூட்டர் போகுது, எத்தனை லாஸ் ஆகுது, இதை லாகின் பண்ணாங்களா, அதை அப்லோட் பண்ணாங்களா, இன்னிட்டு எனக்கு எத்தனை டென்ஷன். அதே டென்ஷன் உனக்கும் வரலாம். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ண நீ இப்போயே கற்றுக்கணும். இப்படியே இருந்தால் எப்படி கற்றுக்க முடியும்? நான் அப்போ சும்மா தான் சொன்னேன் உங்ககிட்ட பேசாமல் இருப்பேன்ட்டு. பட் இப்போ நான் உண்மையாகவே சொல்கிறேன். ஸோ என்னை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்கிட்ட பேசாமல் உன்கிட்ட நான் இருந்திருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதான் இப்போ நடக்க போகுது. நீ எதுவும் பேசாதன்ட்டேன். இனிமே நீ காலேஜ் முடிக்கிற வரையும் என்கிட்ட நீ பேசவே வேணாம். புரியுதா? எனக்கு சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது. பட் நீ இங்கே இருந்தால் உருப்படுற மாதிரி எனக்கு தெரில.
ஹாஸ்டலில் சேர்த்து விட்றேன், படிச்சுக்கோ. சேர்த்து விடுறேன், படிச்சுக்கோன்ட்டேன், புரியுதா? இனிமேல் நீ என் கூட இருந்தால் ஒர்க் ஆகாது எதுவுமே. நீ இன்னும் குழந்தைத்தனமாக தான் இருப்ப. என்கிட்ட நீ எப்படி வேணால் இருந்துக்கோ, பட் வெளியில் இருக்கும்போது நீ நல்ல மெச்சூர்டான பையனா எனக்கு தெரியணும். அதுதான் எனக்கு வேணும், புரியுதா? எனக்கு நீ எப்போயுமே குழந்தையா இருந்தால் தான் பிடிக்கும். நான் உனக்கு இனிமேல் மாற்றிக்க நான் சொன்னதே இல்லை. சொல்லியிருக்கேனா என்னைக்காது? சொல்லியிருக்கேனா? இல்லை இல்லை தானே? இப்போ நான் சொல்கிறத நீ கேட்கணும். காலேஜ் முடிக்கிற வரையும் ஹாஸ்டலில் இருந்துக்கோ. கேட்டுச்சா? ஹாஸ்டலில் இருந்துக்கோ. அதுதான் உனக்கும் நல்லது, உன் ஃப்யூச்சருக்கும் நல்லது. நீ இப்படியே இருந்தால் நீ உருப்படுற மாதிரி எனக்கு தெரில. ஸோ எல்லாமே உன் லைஃப் ஃப்யூச்சருக்கு தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதா? ஜிம்மன் ஹாஸ்டல்லாம் வேணாம் ஜிம்மன். ஏற்கனவே ஹாஸ்டலில் தான் இருந்தேன். வேணாம் ஜிம்மன். எனக்கும் புரியுதுடா, உனக்கு ஹாஸ்டல்னால் பிடிக்காது, செட் ஆகாதுன்னு எனக்கு புரியுதான். பட் என்னால் முடியல. ஏன்னா நீ இப்போ 12th கிரேட் படிக்கிற. ஸோ எல்லா பொறுப்பும் எனக்கு தான் இருக்குது. இப்போ தானே சொன்னேன் உனக்கும் யாரும் இல்லை எனக்கும் யாரும் இல்லைன்ட்டு. நான் தான்டா எல்லாமாவே உன்னை பார்த்துக்கணும். அப்பாவா அம்பாவா எல்லாமே நான் தான் உன்னை பார்த்துக்கணும். அந்த பொறுப்பு என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அப்படி தான் பண்ணாகணும். என்ன ஒரு 5 வருஷம் இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன். நீ இல்லாமல் நான் இருந்துடுவேன். ஜிம்மன் இல்லைடே, இதுக்கு மேலே என்னை கம்பல் பண்ணாத. என்னால் முடியல. ஒரு டைமும் நீ படிக்கிறியா இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியல. வீட்டுக்கு வந்துடுவியான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க முடியல. எல்லாமே யோசிச்சுக்கிட்டே என்னால் இருக்க முடியல. ஆனால் உன் நினப்பு மட்டும் தனிக்கு வந்துடுது. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் நீ ஹாஸ்டல் சேர்ந்துருடா. அதான் நாளைக்கு ஹாஸ்டல் சேர்ந்துரு. நான் மேனேஜர்கிட்ட எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்ததே அதான் ரீசன். நான் ஹாஸ்டல் சேர சொல்ல தான். நாளைக்கு எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு ஹாஸ்டல் போய் சேர்ந்துரு. என்ன நீ இங்கே எப்படி இருப்பியோ அப்படி தான் அங்கேயும் இருப்ப. ஃபுட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும், உனக்கு பிடிச்ச மாதிரி, புரியுதா? ஹாஸ்டல் மாதிரியே அது இருக்காது. தனியாக ரூம் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். பட் நீ எல்லாத்தையும் கற்றுக்கணும்டா. ஸோ லைஃப் எப்படின்னு, அதனால தான், புரியுதா? நான் பேசின மறுபேச்சு நீ பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஜிம்மன் திரும்புகிறான். ஸோ அவனுக்கு அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா டேவை விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டான். ஸோ ஸ்கூல் டைமில் கூட அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவான். ஸோ பிரிஞ்சதே இல்லை. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்கு டிஎஸ் வருது. ஸோ கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். ஸோ டேவும் உட்காந்து அழுதுட்ருக்கான். ஸோ அடுத்த நாள் ஜிம்மன் வந்து டேவை வந்து ஹாஸ்டல் கிட்டே இறக்கி விட்டு பார்த்துட்டு இருந்துக்கோ. மந்த்லி எண்டில் நான் உன்னை பார்க்க வருவேன், சரியா? அப்போ வெளில கூப்பிட்டு போகிறேன், எல்லாமே பார்க்குறேன். என்ன சேஃபாக இருந்துக்கோடா அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ டேவும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ரொம்ப அழுகிறான். ஜிம்மனா இதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. ஜிம்மனா என்னை கூப்பிட்டு போயிரு. ஜிம்மனா நான் இங்கே இல்லை, இருக்க மாட்டேன். அழுகாத என்ன, அழுகக்கூடாது. என்கிட்டே இல்லை, எனக்கு அடி பயம்லாம் அழுகக்கூடாது. இதுக்கும் அழுகக்கூடாது. எல்லாம் ஒரு லெசன் தான் லைஃபுக்கு. நீ வர டீச்சர் மாதிரி ஆகிட்ட. போ, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஆனால் நீ என்னை பார்க்க வருவல்ல? வருவேன்டா, வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ டேவும் அப்படியே போகிறான். ஸோ அங்கேயே நின்றுட்டுருக்கான் ஜிம்மன். ஸோ ஜிம்மனும் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் இவன் போகிறத பார்த்துட்டு. எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான்டா இருக்குது, பட் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ டக்குன்னு அங்கிட்டே பேக்லாம் தூக்கி போட்டு அப்படியே ஜிம்மன்ட்டு ஓடி வந்து அவனை டைட்டாக ஹக் பண்ணி அவன் ஃபோர்ஹெட்டில் ஜிம்மனா அப்படின்ட்டு அவன் போயிடுறான். ஸோ ஜிம்மனாலேயுமே ஒன்றும் முடியல. ஸோ அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறான். ஓகே டர்மீஸ், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டில் பார்ப்போம். அடுத்த பாட்டில் தான் தெரியும் இந்த ஹெட்லைனுக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்த பாட்டு அதான் ஃபைனல் பாட்டு. ஓகேவா? அதுக்கு மேலே இது போட மாட்டேன். ஸோ டாடா.